தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து பொருளாசையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் பொருளாசையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இங்கே யோசுவாவை கொண்டு கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சாபத்தீடான பொருள்களை ஒன்றும் தொடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். ஆகான் என்கிற ஒரு மனுஷன் எரிகோவை முறியடிக்கும்படியாக கடந்து போகிறான். அங்கே அவன் அந்த பொருள்கள் மேலே ஆசை வைத்து அங்கே இருக்கிறதான ஒரு சால்வை, 200 வெள்ளி, 50 சேக்கல் பொன் இவைகளை எடுத்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாபத்தீடான பொருள்கள் மேல் ஆசை வைத்திருக்கிறான். ஆசை வைத்ததினால் அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்தின் அடியிலே அதை புதைத்து வைக்கிறான். யோசுவா அதை கேட்கும்போது அதை நடந்ததை சொல்லுகிறான். அதை எடுத்து வெளியே கொண்டு போகிறார்கள். அங்கு நடந்தது என்ன? நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரன், அவனுடைய கழுதை எல்லாவற்றையும் சுட்டெரித்தார்கள், கற்களினாலே மூடினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நமக்கு தேவையானதை ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவையில்லாத ஆசைகளினால் நம்மளுடைய அபிஷேகம் இழந்து போகிறது, ஆசீர்வாதம் இழந்து போகிறது, சாபத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. நாம் தேவன் மேலே பற்றுதலாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.